யாத்ராம் புஸ்தகத்தினுடைய 34வது அதிகாரங்களிலே the book of Exodus chapter 34 யாத்ராகமும் உடைய வேதாகம் வைத்திருப்பீர்கள் என்றால் அதில் யாத்ராகம் என்பது ஆமேன் 115வது பக்கம். ஆமேன் 115 பைபிள் கொஞ்சம் வச்சு பாருங்க இந்த வசனங்களை. அதனால தான் அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளேல இந்த ஸ்கிரிப்சர்ஸ் போடுறத கொஞ்சம் நிறுத்துறதுக்கு காரணம் என்ன, ரொம்ப நம்ம இருக்க ஒன்றுமே இல்லாமல் சர்ச்சுக்கு வரக்கூடாது. கையில் ஒரு பைபிள் என்ன பண்ணோம் வச்சுக்கணும். ஏனென்றால் அந்த வேதாகமமானது நான் இன்றைக்கு கூட நான் கடந்த நாட்களில் சில இடங்களில் பிரசங்கி போகும்போது எனக்கு இந்த ஐபேட் இருக்கிறது. ஆனால் ஏனோ தெரியல இந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை ஹைதராபாத்தில் பேச போகும்போது எனக்கு இந்த ஐபேட் எடுத்துகிட்டு போனது ரொம்பவே ஒரு கம்மியாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்தது. இன்றைக்கி இந்த ஐபேடுக்குள்ளே பல காரியங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதில் பைபிள்ஸில் பல பைபிள்ஸ் வைத்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட அதனுடைய மெமரி ஸ்பேஸை பொறுத்து இன்றைக்கி இருக்கிற நூற்றுக்கணக்கான பைபிள் கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் ஏனோ என்னுடைய வேதாமத்தை நான் கொஞ்சம் இந்த லக்கேஜை குறைச்சேன். ஏன்னா ஹேண்ட் பேக்கேஜ்லேயே போயிட்டு வந்துட்டா ஈஸியாக இருக்கும் ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் என்னுடைய மண்டையில் யோசித்து இந்த ஐபேடை மாத்திரம். ஆனால் எனக்குள்ளே ஒரு பெரிய அது என்னமோ எனக்குள்ள ஒரு குறைவே இருந்துச்சு. அதனால் வல்லமையாக இருந்தது. நாங்கள் பிரசங்கத்தை கத்தர் பேசினார், ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் சாட்சிகளை கொடுத்தார்கள், சந்தோஷம். ஆனால் இந்த வாரம் இந்த வெள்ளிக்கிழமை நான் போகும்போது இந்த பைபிள் என் நோட் புக்கு அஃப்கோர்ஸ் அதை நிறைய பார்த்து பிரசங்கம் போனாலும் அந்த பைபிள் அந்த வேதாகமன்ற அந்த கணத்தை நான் வெளி தேசங்களுக்கு போனாலும் சரி என் லக்கேஜில் கண்டிப்பாக இந்த பைபிள் இந்த வேதாகமம் என் கூட இருந்தால் தான் எனக்கு என்னமோ அந்த நாளில் நான் உயிரோடு இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய ஜீவனோடு இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு பெரிய நினப்பு. அல்லேலூயா. நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்றால் நம்முடைய வேதாகமம் ஒருவேளை பைபிள் வாங்க முடியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அப்படிப்பட்ட ஒரு உதவி கூட நான் செய்யாமல் இருந்தேன்னா நான் நல்ல ஒரு இந்த இடத்துல சபையை நடத்துறதுக்கு தகுதியே இருக்காது. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பைபிள் கூட வாங்கி தரேன். கொடுக்குற சாதா பைபிள் எந்த பைபிள் கூட ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள். அந்த பைபிள் உங்களுக்கு கிஃப்டாக கூட வாங்கி தரேன். 1000 லட்சம் ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் அது வேதாகமும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த வேதாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஜீவன் உள்ளது. அதனால் இந்த ஆலயத்துக்கு அட்லீஸ்ட் வரும்போது வெளியில் போகும்போது வெக்கப்படுறோம், பைபிள் எடுத்து போது வெக்கப்படுவோம், பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட வெக்கப்படுவோம், இல்லை ஆஃபீஸில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு வெக்கப்படுவோம். ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து அந்த வேதாமத்தை பார்க்கறது ஒரு உன்னதமான அனுபவம். தயவுசெய்து இதை நல்லபடி எடுத்துங்க. இதனால எனக்கு பிடிக்கல, இந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன்னா வராதிங்க. நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன்ல. இதனால எனக்கு பிடிக்கல, ஒரு பைபிள் எடுத்து நான் சொல்கிறேன் எனக்கு வேணாங்க. அதையே நீங்கள் கேட்காத உங்களை வச்சுட்டு சும்மா நடின ஒரு ஆள் ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு 10 சேர் காலி ஆகுது, அதில் 2 சேர் காலி ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் தைரியமாக பேசுகிறேன். சத்தியத்துக்கு சத்தியமாக நிற்காத பட்சத்தில் நான் சத்தியத்தை பேசாத அந்த ஒரு உறுதியில் இல்லாமல் போயிட்டேன்னா அது நல்லது இல்லை. நல்ல ஒரு போதகராய் நான் பேர் பெறுறது ஏதோ என்னுடைய திறமையினால் அல்ல. இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய நிலவரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குதோ அதுதான் அந்த மனுஷனை உன்னதத்தில் கொண்டு வரும். இல்லையா? அதனால் ஒரு நல்ல ஒரு பைபிள் தயவுசெய்து எவ்வளோ பொருளை வாங்குற நாம ஒரு பைபிளை நல்ல பைபிளை எடுத்துகிட்டு அதை படிங்க, ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. அதில் சொல்லப்படுகிற அந்த வசனங்களையே ஒரு நோட் புக்கை வைத்து எழுதி கொடுங்கள். அது மேலே முடிந்தால் ஒரு பெண்ணில் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வைத்து இந்த வாரங்களில் அதை தியானியுங்கள். ஏனென்றால் எந்த ஒரு வார்த்தையும் அக்டோபர் மாதத்துக்கு கூட கடந்த 2 நாட்கள் இந்த செவ்வாய் புதன் நான் கடந்த நாட்களில் போய் ஜெபிச்சேன். கொஞ்ச நேரம் இல்லை, நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சில சீக்வன்ஸாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் கர்த்தர் இதை தான் பேச சொல்கிறாரா அப்படின்றது தெளிவாகவே இருக்காது. ஏன்னா எல்லாமே நல்ல வார்த்தைகள் தான். அந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு கர்த்தர் எதை பேச விரும்புகிறார், எதை கர்த்தர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏவுகிற அந்த ஒரு வார்த்தை என்று ஒன்று இருக்கிறது. அப்படிதான் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 1ஆம் தேதியில் கர்த்தர் என்னை சொல்லும்படி கேவன வார்த்தை தான் உங்களோட கூட தொடர்ந்து பேசுகிறேன். கடந்த வாரத்தில் இருக்க முடியாத ஒரு கட்டாயம். அதுக்கு முந்தின வாரம் நான் வேறு ஒரு ஆலயத்துக்கும் ஒரு கட்டாயத்தினாலே போக வேண்டிய கட்டாயம் என்றால் அவர்கள் அழைப்பு. அதனால் நான் போக வேண்டிய ஒரு கட்டாயத்திலே போனேன். அதனால் 2வது ஆராதனையிலே உங்களோடு கூட பேசலை. முதல் ஆராதனையிலே நான் பிரசங்கித்தேன். 2வது வேறு ஒரு அருமையான நல்ல போதகர் பாஸ்டர் மோகன் பேசினாங்க. போன வாரத்தில் பாஸ்டர் ஜாஷுவா பேசினாங்க. ரொம்ப உற்சாகமாக நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை கொண்டு பேச வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் 2 ஆராதனையில் பேச என்னை கர்த்தர் இன்னொரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு 3 ஆராதனையில் அங்கே பயங்கர பெரிய கூட்டம் இருந்தது. கூட்டம் பெருசு இல்லை, அங்கே ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. அங்கே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சியை கொடுத்தார்கள். கர்த்தர் எங்கே போனாலும் பேசுகிறார். ஆமேன். அப்போ செப்டம்பர் மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிற நாம்
தொடர்ந்து அதே பகுதியிலிருந்து அந்த வசனத்தினுடைய ஆதாரத்திலிருந்து திரும்ப உங்களோடு கூட எடுத்து பேச கர்த்தர் திரும்ப என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார், பலனை தந்திருக்கிறார். யாத்ரா புஸ்தகத்தின் 34ஆம் அதிகாரம் முதல் முறை வேதாமத்தை திருப்பினீங்க இல்லை இப்போ தான் புதுசாக பைபிளை பார்க்குறீங்கன்னா 115வது பக்கத்தில் இருக்கிறது. இந்த வசன விதமாய் சொல்லுகிறது, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆமென். என்ன பண்ணுறேன்? ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தில் 3 பகுதிகளாக நான் பிரிப்பேன் என்றால் மூன்று காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள் ஆமேன்னு. பிச்சைக்காரன் கூட பிச்சை கட்டணா கொடுத்துருவீங்க போகுது, ஆனால் ஆண்டவருக்கு ஒரு ஆமேன் போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, அசிங்கமாக இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸில் பிரித்து எடுத்துட்டேன் ஒளிபரப்பு இல்லாதனால. 2வது சர்வீஸில் அதை விடலாம் பார்க்க மாட்டேன், நான் இறங்கினோன்னே இறங்கிடுவேன். ஆண்டவருக்கு ஒரு ஆமேன் போடுறதுக்கு பிச்சைக்காரன் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ரொம்ப நேரம் கேட்குறான்னு 10 நிமிஷம் எடுத்து போட்டுடுறீங்க. ஆண்டவருக்கு ஒரு ஆமேன் சொல்றது அவ்வளோ கேவலமாக இருக்குதா? அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆலயத்துக்கு வராதீங்க. உங்களால் ஒரு ஆமேன் சொல்ல முடியல என்றால் எதற்காய் வருகிறீர்கள்? வசனம் சொல்லுகிறது. இன்னும் சொல்றார் கர்த்தர், உனக்கு நான் காரியங்களை செய்கிறவர் என்று கர்த்தர் சொல்றாரியா. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன வேணுமா? எவ்வளோ ஒருத்தவன் செய்யறான்னு சொல்லிட்டு அவனை நம்பி போயிட்டு வாரம் முழுக்க வேலை செஞ்சுட்டு அவன் கால் பின்னால தாஜா பண்ணிட்டு இருக்கிறியே, உன்னை போல ஒரு கேவலமானவனா நீ? கர்த்தர் உனக்கு நன்மை செய்யறான்னு சொல்ற அவரை மைமைப்படுத்தி பாரு. உன் வாழ்க்கை எவன் பின்னாலே ஓட மாட்டேன். கர்த்தர் செய்யற நன்மையிலே நீ களி கூர்ந்து கொண்டிருப்பாய். உலக மனுஷனை போற்ற தெரியுது, கர்த்தரை மைமைப்படுத்த தெரியவில்லை என்றால் கற்றுக்கொள்ளுங்கள். அதில் முன்னேக்க பாருங்க. ஆலயத்தில் வாயை தரங்க தம்பி. மற்ற இடத்துல நீ பேச மற்றவன் சும்மா இருப்பான். நான் சொல்ற திரும்ப கேட்டுங்க. சர்ச்சில் ஆமென் அல்லேலூயா கர்த்தரை மைமைப்படுத்துறவன் எங்க போனாலும் அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டு கொண்டேதான் இருக்கும். நான்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆலய பிரகாரங்கள்ல எங்கே கர்த்தரை ஆராய்த்தாலும் யார் லீட் பண்ணாலும் வர்ஷிப் பண்ணிட்டே தான் இருக்கிறது. கர்த்தர் கிருபை தருகிறார். அதனால கர்த்தர் எங்க போனாலும் எனக்கு கர்த்தர் கிருபையாய் பேசுகிற அடையாளத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். ஐயா, 3 காரியங்களை உங்களிடத்துல நான் பிரித்து காண்பிக்கிறேன். ஒன்று, நீங்க உங்களால எல்லாத்தையும் செய்ய முடியாது, கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்வார். சாரா வாயை திறந்து ஆமென் சோத்திரம் சொல்லணும். சொல்லு ஆமென், சொல்லு சோத்திரம் சொல்லு. யார் செய்வா? உங்க அம்மாவே எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க, உங்க தாத்தாவே எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிட்டுனா கூட அவை அளந்து 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 அந்த 30 நாளுக்கு என்ன தரணுமோ அதில் எவ்வளவு பிடிக்கணுமோ அவ்வளவு பிடிச்சிட்டு தான் தருவான்னு தர, ஃபுல்லா தரமாட்டான். கர்த்தர் அப்படி கிடையாது, தாராளமாய் செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு இருந்து சொல்லுவீங்க? தாராளமாய் செய்கிறவர், ஏராளமாய் செய்கிறவர், என்னுடைய அளவுக்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, அவர் செய்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு நன்மை செய்கிறார் என்று நான் பெருமிதப்படுகிறதை காட்டிலும் என்னை சுற்றி இருக்கிற அநேகர் காணத்தக்கதாய் கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Number 1, the Lord will perform. You don't have to perform. You don't have to perform. Don't take it wrong or don't take it in the other side of it. Oh, so I don't have to study. I don't have to do any work. So I don't have to do anything. Don't get into that. சொல்றது உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல சொல்றேன். கர்த்தர் செய்வார், நான் எதுவும் செய்யக்கூடாது. காலையில இருந்து சும்மா சோம்பேறி மாதிரி சாப்பிட்டு இல்லை ஏன் அப்படியே மூஞ்சி கூட கழுவாம அப்படியே கர்த்தரே மூஞ்சி கழுவி விடுவார் எல்லாத்தையும். I'm not talking about all those things. Talking about all the efforts that you want to make about your life. You want to progress in certain things. You want to grow in your life. Don't worry about that. God will do that in your life. நீ முன்னேற வேண்டிய காரியங்கள், உன் வாழ்க்கையுடைய திட்டங்கள், உன்னுடைய வருங்காலங்கள் எல்லாவற்றை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் எதை உனக்கு செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் உனக்கு செய்வார். எத்தனை பேருக்கு புரிய தொடங்கினது? அதை செய்ய தொடங்குற ஆண்டவர் செஞ்சுட்டு நான் செஞ்சிட்டேன்னு அவர் வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டார். சுற்றி இருக்கிறவர்கள் அதை காண்பார்கள். இல்லையா? அதை தான் இங்கிலீஷில் சொன்னேன். there will be proof of God's action in your life. Hallelujah. When the Lord performs, you want to write this down or you want to make a mental count of it, because you got to claim it every day.
As you wake up, you got to claim, God, I want to see that you perform in my life and let people declare by their mouth that you have done this in my life. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் காலையில எழுந்து சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னோடு. ஏன்னா இன்னைக்கு போன எங்க ஸ்கூல்ல என்ன டீச்சர் சொல்றாங்க, உனக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது, நீ முட்டா பைய, நீ உனக்கு ஒன்றும் ஏறல. அது சொல்றதுக்கு பதில் கர்த்தர் என் கூட இருந்து எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் என்னை பார்த்து, என் வேலையில் இருக்கிற முதலாளி, என் பாஸ், என் மேனேஜர் என்னோட சொல்லணும், இல்லப்பா நிறைய சேஞ்ச் உனக்குள்ள பார்க்கிறேன், ஏதோ ஒரு முன்னேற்றம் உனக்குள்ள நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு வித்தியாசம் உனக்குள்ள பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில செய்கிறார் என்பதை அறிக்கையிடுகிறதற்கு ஏதுவா இது மாறா. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் அது விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர், நன்மையை செய்ய வல்லவர். கர்த்தர் செய்யும் பொழுது அதே வசனத்தில் இருக்குது, when that proof of action takes place, it will be phenomenal. You understand this word? If you understand this English word, it's a beautiful word. Sometimes we use this at the top, at the heights we use this word. At the epitome of our life we use this word. And the வார்த்தை எப்போ தெரியுமா சொல்லுவான்? phenomenal man அப்படின்னுவான். எப்போ தெரியுமா சொல்லுவான்? எதிரே பார்க்கல, அப்படி சூப்பர்னு இப்போ அதை மாற்றிட்டாங்க, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு அழகான ஒரு இங்கிலீஷ் வார்த்தை phenomenal. When the Lord does, அது அழகாக அங்கே சொல்லுது, நான் செய்கிற காரியம் எப்படி தெரியுமா இருக்கும்? உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். யாரெல்லாம் சொல்ல போறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு வித்தியாசத்தை? திருப்பி திருப்பி பிச்சைக்காரனை மாதிரி ஊழியக்காரனை மாற்றி கெஞ்ச வச்சு பேச வைக்காத. நீயா சொன்னா உனக்கு நல்லது. நான் உன்னை சொல்ல வச்சு சொன்னேன்னா அது கர்த்தருக்கு ஒரு மகிமையை வாங்கி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? கர்த்தருக்கு ஊழியக்காரன்றதை காண்பிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் உனக்கு அதில் நன்மை வர போகிறது கிடையாது. நல்லா கேட்டுக்கோ. இந்த விளக்கத்தை பிடிச்சிங்கம்மா, விளக்கத்தை பிடிச்சிங்க. நீங்களா ஒரு ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஸ்பான்டேனியஸாக அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஆமாம் அப்படின்னு ஏற்றுக்கிறீங்க. நான் சொல்லுடா ப்ளீஸ் சொல்லுங்கய்யா, கெஞ்சரா உங்களை சொல்லுங்கயான்னு சொல்ல வச்சிங்களேன், கர்த்தருக்கு மகிமையை வாங்கி கொடுத்து நீங்கள் சொல்கிறதுனால அது உண்மையாக மனசில் சொன்னீங்கன்னா அங்கே போய் சேரும். மற்றபடி ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்க போகிறது இல்லை. புரிஞ்சுதா? வாய முடினே உட்கார்ந்த ஜாதியாகவே வாழ்ந்துட்டு போயிடாதீங்க. வாயை திறந்து பேசுகிற ஜாதியாய் மாறுங்கள், அற்புதங்கள் நடக்கட்டும். வெளியே ரோட்டில் ஊரில் எவனா எதனா பேசிட்டான மாத்திரம் ரோஷம் வந்துடக்கூடாது. சர்ச்சில் தான் ரோஷம் நிறைய வரணும். சர்ச்சுக்குள்ளே தான் இந்த வார்த்தையை கேட்கும் போதே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உணர்வுகள் எல்லாம் வேலை செய்யணும். 6 இல்லை 120 உணர்வு வேலைக்குள்ளே வேலை செய்து சொல்லணும். ஆமாம், கர்த்தர் என்னை அப்படி தான் நடத்துவார், நான் அப்படி தான் இருப்பேன், கர்த்தர் அப்படிப்பட்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விட மாட்டார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வானங்களை பூமியை உண்டாக்கினவர், எல்லா அதிகாரம் உடைய தேவனாய் இருக்கிறார், எல்லாவற்றையும் எனக்காய் செய்கிற அதிகாரம் அவருக்குள்ள இருக்கிறது. இந்த ஆண்டவரால் முடியாத என்ன இருக்குது? இந்த ஆண்டவர் வல்ல முடியவர். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். அவருடைய மகிமையை இன்றைக்கு நான் பெற்று இருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் உடவனா இருக்கிறேன். அப்படிப்பட்ட ரட்சிப்பு என் மேலே இருக்கிறது. அப்படி அசைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு வல்லம் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன். வேலையில் அங்க எங்கெல்லாம் உன்னெல்லாம் கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுப்பாயா? நீ கெஞ்சற பிச்சைக்கார மாதிரி. ஏன்னா இங்க பிச்சை எடுக்க வைக்கிற, ஊழியக்காரனை பிச்சை எடுக்க வைக்கிற ஆராதனையில, அதனால அங்க போய் பிச்சை எடுக்கிற. எங்க பிச்சை எடுக்கிற? எனக்கு ப்ரமோஷன் கொடுங்களா சார்? சார் சார் ஏ அப்படிலாம் பிச்சை எடுக்க வேணாம். இங்க உன் கெத்த காட்டு, இங்க உன் வல்லமையை காட்டு ஆராதனைக்குள்ள. அங்க கூப்பிட்டு உனக்கு கொடுப்பான். நான் சொல்றேன் உனக்கு, இங்க இருந்து நான் சொல்றையா, இந்த பைபிளை புடிச்சுக்கிட்டு என்ன வெக்கப்படுத்த விடாத ஆண்டரை புடிச்சிட்டு சொல்றையா, இங்க நீ மகிமைப்படுத்து. நீ போற இடத்துல உன் பிசினஸ் ஆர்டர்ஸ்கள் நடக்கும். நீ செய்யற வேலையில செப்டம்பர் மாசத்துல கூப்பிட்டு உனக்கு ப்ரமோஷன் தருவா. அது அந்த மாசமாவே இருக்காம போட்டோம். உனக்கு தெரியல ஃபார்முலா, கத்துக்கோ. எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க கெஞ்சணுமோ அங்க கெஞ்சு, எங்க கெஞ்ச கூடாது அங்க நிமிர்ந்து நில்லு. நம்ம மாத்தி செய்யறோம் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர் எல்லாரும் தான் பார்த்து சொல்றேன். இங்க வந்து மின்னு இருக்கிறீங்க, அங்க போய் கெஞ்சுறீங்க. சார் ஒரு 1000 ரூபாய் ஏற்றி கொடுங்க சார், பஸ்ஸுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுது சார். யோ இங்க பேசியா 1000 இல்லையா, 1 லட்ச ரூபா ஏற்றி தர அளவு கர்த்தர் மகிமையாய் காரியங்களை செய்கிற. உங்களாம் புரிய மாட்டேன். புரிஞ்சுங்க. இங்க வந்து இந்த வார்த்தையை பேசுங்க. மோசேயின் இடத்துல அவ்வளோ பெரிய தேவன் சொல்றாரு, டேய். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு தெரியுமா? 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த 9ஆம் வசனம் அதே 34 வருஷம். ஆண்டவரே இப்படிய கண்கள் எனக்கு ஏண்டா
கர்த்தர் கிருபை காட்டாமையா இருந்தார் இவ்வளவு நாள். ஹலோ, என் கூட தான் இருக்கிறீங்களா? கர்த்தர் கிருபை காட்டாம இருந்தாரு. ஏமா கிருபை இல்லாமையா டெய்லி காலைல மண்ணா சோறு வந்துச்சு? இவன் வந்தான்ட்டு அங்கே ஒரு சமுத்திரம் நின்றுட்டு நிற்குதியா? போவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டு வர்றானுங்க ஒரு பெரிய கூட்டம். எப்படி போனாலும் தப்பிக்க முடியாது நின்றுக்கிறான்னு கத்த சொல்ல, டே மோசே ஒன்றுமே இல்லை, நான்லாம் இறங்கி வரணும்னாலும் அவசியம் இல்லை, உன் கையில் ஒரு கோலுக்கு நீட்டு அது திறந்துன்னு போயிட்டே இருந்திருப்பீங்கடான்னாரு. திறந்தா வந்துட்டான். இப்போ என்னன்ற இந்த ஆளுக்கு ஒரு சிறுமை உண்டாயிடுச்சு. என்ன உண்டாயிடுச்சு? ஒரு சிறுமை வந்துடுச்சு, ஒரு பயம் வந்துடுச்சு. ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி விரோதி மாதிரியே பார்க்குறேன். முதல் ஆராதனை நிறைய பேசி தள்ளிட்டேன், ரெண்டாவது ஆராதனை வேணான்னு நினச்சிட்டேன், நிறுத்திக்கலான்ட்டு. அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஆராதனைகளில் இதில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப அதான் வரும்போது கூட அன்றைக்கி நான் ஒசூர்லேருந்து மீட்டிங்கில் வரும்போது சொன்னேன், ஒரு 6 மாதம் ஸ்கெடியூல் போட்டு போயிடலாமான்னுக்குதுறாங்கன்ட்டு கூப்பிட்டே இருக்கிறாங்க. நம்மளுக்கும் டெம்ப் பண்ணுறது கூப்பிட்றாங்க, பல இடத்துல கூப்பிட்றாங்க, வாங்க பேசுங்க பாஸ்டர். ஒரு 2-3 பேர் கூட சொல்லிட்டாங்க வேறு, உங்களை யூஸ் பண்ண வேண்டிய விதத்தில் யூஸ் பண்ண மாட்டாங்க பாஸ்டர். அதெல்லாம் சொன்ன உடனே நம்ம கொம்பு வேறு முளைச்சிது திடீர்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு அனாயிட்டிங் இருக்குது பாஸ்டர். ஆனால் ஏன் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க? இல்லாமையா எங்கள் ஆளுங்க மூஞ்ச பார்த்தா பிடிக்க மாட்டேந்தியா, ரொம்ப வெறுப்பாகவே இருக்குதுங்கய்யா. எனக்கு ஏன்டா திருப்பி இந்த ஃபயர்லேயே நிற்கிற மாதிரி இருக்குது, அப்படியே எப்படி நெருப்பில் போய் நின்று பேசுகிற மாதிரி எரிச்சலாக இருக்குதுடா. ரொம்ப நாள் ஓட முடியாத, திருப்பி கூட்டு நீங்கள் தான் ஓடுவார். மோசைக்கு அப்படி தான் இருக்குது. எவ்வளோ அற்புதங்கள் நடக்குது, எல்லாம் நடக்குது. பல காரியங்களை கர்த்தர் செய்து முடிச்சிட்டார். 34வது அதிகாரத்தில் பேசுகிறேன். 2ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, பாராடே உன் கை அவன் என்னென்னமோ கதை கொடுக்குறாரு. மோசையை பார்த்தீங்கன்னா பயங்கர கதை கொடுத்தாரு. ஆண்டவர் வாய் பேச வராது ஆண்டவர், அப்படியா ரைட்டு கோலப்படாத, அதுக்கு பேசுறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன். ஆண்டவர் கை ஒன்றும் இல்லை ஆண்டவர், உன் கையெல்லாம் தேவையில்லப்பா, கையில் இருக்கிற குச்சை வச்சே பண்ணுறோம்ப்பா, கோல் எடுத்து போடுப்பா, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. எந்த டைலாக் கொடுத்தாலும் கர்த்தர் அழைச்சிட்டாருன்னு நீ எந்த டைலாக் கொடுக்க முடியாது. திரும்ப சொல்லிடுறேன் கேட்டுக்க, எவ்வளோ டைலாக் கொடுத்தாலும் நீ ஏன் வேணாம்னு நினச்சாலும் கர்த்தர் உன்னை தூக்கின்னு வந்து 10 பேரை வச்சு தூக்கின்னு வந்து உள்ளே உட்கார வச்சுருவார். யாருக்கு தான் புரியுது? அதனால் என்ன டைலாக்லாம் கர்த்தர்லாம் செட் ஆகுது. நீ பக்கமாக கொடுத்தாலும் அவர் சொல்கிறார், அப்படியாப்பா கேட்டு சிரிச்சிங்கன்னா சரி போ, நான் வேறு மாதிரி அதை மாற்றி கொடுத்துருன்றாரு. அப்படி தான் என்ன பண்ண அந்த மனுஷன் வாழ்க்கையில். ஆனாலும் இந்த ஆளுக்கு எதிர்ப்பு தான். நல்லவேளை அந்த மாதிரிலாம் நம்மளும் யாரும் செய்யல. ஆனால் நிறைய பேசுகிறாங்க சுற்றின்ட்டு, இதெல்லாம் கேட்கும் போது காதாக வலிக்குது. கோஆப்ரேட்டே பண்ணாத போது சில காரியங்கள்லாம் பண்ண, என்னடா இவ்வளோ எஃபர்ட் போட்டு இப்படி தான் இருக்குமாடா அப்படின்ட்டு அவ்வளோ சோர்வு. அப்படி தான் இருக்கும்போது தான் இந்த மனுஷன் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், 34:9, ஆண்டவரே இப்படி கண்கள் எனக்கு என்னதுங்க கிருபை கிடைக்காம இருந்துச்சு. திருப்பி மாற்றி கேட்குறேன் கேள்வி, சொல்லுங்கள், கிருபை கிடைக்காம இருந்துச்சு? ஹலோ சொல்லுங்களேன் சார், ஒரு பதில் கொடுங்களேன் சார். கிருபை கிடச்சி, கிருபை இருந்துச்சு சார். என்னில்ல சார், அவன் பிறந்ததுலேருந்தே கிருபை இருந்துச்சு சார். அவன் பிறக்கும் போது இந்த ஆள் இல்லை பையன் குழந்தை எல்லாரையும் சாவடிக்கிறானுங்க ஊர் முழுக்க. தம்பி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இவன் பிறக்கிற அன்னைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராஜா ஒரு ரூல் போட்டார். என்ன டே, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளை விட்டுறா. இவங்க அம்மா இந்த புள்ள அழகாக இருக்குதுன்னு நினச்சி இது எது என்ன பண்ணுது, அழகாக ஒரு பெட்டியை பண்ணி அதுக்குன்னு அதுக்குள்ளே அதை வச்சு அக்காக்காரியை வச்சு அந்த நதியில் கொண்டு போய் வைக்குது. நம்ம பிள்ளை என்ன பண்ணுவோன்னா நதியிலே உடுவி, நீங்கள் யாருன்னா எந்த அம்மானா உடுவா நீ. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நம்ம பிள்ளைய வச்சு சோறை ஊட்டி பருப்பு சோறு ஊட்டி கறியை இது பண்ணி அப்படி இப்படி வைக்க வேண்டிய பிள்ளைய நம்ம என்னென்னா அந்த பிள்ளை நல்லா இருக்குதுன்னு இல்லை, கடவுளுடைய திட்டம் அந்த பிள்ளை வாழ்க்கையில் இருக்குதுன்னு அம்மாவுக்கு கர்த்தருடைய வெறும் வெளிப்பாடு. யார் என் கூட இருக்கிறீங்க? அப்போ கடவுளுடைய திட்டம் இருந்தால் முதல் வாரத்துலேயும் கூட சொன்னேன், கர்த்தர் பார்த்து பாரு என் வாழ்க்கை. யார் என் கூட இருக்கிறீங்க? protection is from God. When there is a purpose from God, protection will also be provided from God. புரியுதா சார்? அப்போ நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா, என் வாழ்க்கையில் கடவுள் திட்டம் இருக்குது, இல்லைன்னா நீ ஏமா சர்ச்சுக்கு வந்துருக்க போகிற? பச்சையாக பேசலாம். பச்சைனா புரியுதா? க்ரீன் கலரில். இல்லைன்னா நீ ஏன் சர்ச்சுக்கு வர போகிற? நீ பாட்டுன்னு என்ன பண்ணியிருந்திருப்ப? மணி நாவது 10:15 படுத்து கூட வந்திருப்பேன். தூங்கினு இட்லி சாப்பிட்டு எங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டில் உட்காந்து, இல்லைன்னா எங்கன்னா கோயிலாக ஏறி எடுத்துன்னு எதையோ பண்ணு கண்டுருப்பேன். ஏன் இங்கே வந்துக்கிற? கடவுள் ஒரு திட்டத்தை உன் வாழ்க்கையில் வச்சுருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? அதனால் கடவுள் திட்டம் வச்சுருக்கும் போது அவர் உன்னை பாதுகாத்து கொள்ளுவார். யார் பாதுகாத்துவா? அப்போ மோசே வாழ்க்கையில் வச்சுட்டு இந்தம்மா விட்டு போயிடுச்சு. நீ யோசிச்சு பாருங்கள், பெரிய ப்ரொடெக்ஷனா? ஒரு நாணல் பெட்டி
தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு அழகாக அதுக்கு கீழெலாம் பூசி கீசி அது சரி ஏதோ நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கத்தில் யோசிச்சுங்களேன், தாருகிற போட்டுக்கிட்டு தண்ணி வந்து எப்படியும் உள்ளுக்குள்ளே ஏறி வந்துட்டு ஒரு சின்ன போட்டு மாதிரின்னு வச்சிங்களேன். வச்சுட்டு இந்த அம்மா டெய்லி இந்த பொண்ணு பாவம் பகலில் நின்று எவ்வளோ நாள் பார்த்துச்சு கூட எழுதியில்லை. நல்லா கவனிச்சிக்கணும், எவ்வளோ நாள் எடுத்து போய் விட்டுருச்சு. கடவுள் பார்த்துருந்தார், இந்த பையன் எனக்கு வேணும், இந்த பையன் நாளைக்கு எனக்காக எழும்பணும், இந்த ஜனத்தெல்லாம் வெளில கூட்டு போகிறது இந்த பையனை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு கடவுள் ஒரு திட்டம் வச்சிருந்ததுனால அந்த திட்டத்தின்படி கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சில காரியம் நடக்கலன்னு நீ அப்படியே சோர்ந்து போய் அப்படியே விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுற. ஆனால் கடவுள் சொல்ற, இல்லப்பா, உன்னை பிறப்பிலிருந்தே நான் காத்து உன்னை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன், உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக உன்னை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன்னு கர்த்தர் உன்னை அழைத்து இதுவரையில கையை பிடிச்சு கூட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சார், எத்தனை பேர் அதை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு ஒரு நன்றியை செலுத்த போறீங்க? ஆண்டவருக்கு ஒரு நன்றி எத்தனை பேர் செலுத்துவீங்க? எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே அதனால தான் ஆண்டவரே நீங்க பிறந்ததுல இருந்து எத்தனையோ முறை நான்லாம் யோசிச்சு பார்த்தேன். இந்த எம்சிசி காலேஜில் படிக்கும்போது போனவங்க சொன்னான்னு தெரியல, எப்போ சொன்னான்னு தெரியல, மறந்தது. நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், டெய்லி பிரசங்கம் பண்ணாலும் என்ன சொன்னான்னு தெரியல. ஒரு நாள் அந்த காலேஜில் படிச்சுட்டு அப்பெல்லாம் ரொம்ப அக்கறமாக வாழ்ந்து இந்த நாட்கள் ஒரு நாள்லாம் பசங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குடிச்சிட்டு கிறிஸ்டலாம் உழுந்து அப்படியே அந்த காலேஜ் வாசலில் உழுந்துட்டேன். அந்த எம்சிசி தெரியுமா, தாம்பரத்தில் இருக்குது. அதில் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரெஸ்ஸை மாற்ற இந்த பக்கம் வந்துட்டேன்னா கீழ்கட்டில் வீட்டுக்கு வந்தேன்னா இங்கே நம்மளை டென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா தெரியும், என்னடா நீ கடவுளுடைய பிள்ளையாந்து இந்த மாதிரி ஆகிட்டியே, கடவுள் காசில் போய் இந்த மாதிரி பண்ணுகிறிய, உன்னை இப்போ என்னடா நீ உருப்படாமல் போகிறேன்னு எங்கள் வீட்டில் திட்டுருவாங்கட்டு எழுந்து என்ன பண்ணுறேன், அந்த கிழிஞ்ச சட்டையோடவே பைத்தக்காரனை மாதிரி எழுந்து கூடுவாஞ்சேரி போகிறேன். கூடுவாஞ்சேரி தான் என் ஃப்ரெண்டு வீடு. அவங்க அம்மா இல்லை அந்த அப்போ அவங்க அம்மா மலேசியாவில் இருந்தாங்க. அவன் வீடு தான் எங்களுக்கு எல்லாருக்கும் அடைக்கல வீடு. அங்கே தான் போய் எல்லாம் ஜாலியாக இருப்போம். அங்கே தான் போயிடுது. அப்பப்போ விட்டவொன்னே போய்ட்டான். ஒரே பஸ் தான் 21G. இப்போல்லாம் நிறைய பஸ் விட்றானுங்கன்னு நினைக்கிறேன். அதை பிடிச்சி போகிறோம்லாம் பார்க்குறான். என்ன சட்டை கிஞ்சிக்குது, தலையெல்லாம் அப்படியே அடிபட்டு அப்படி ரத்தம்லாம் ஊற்றுது. அப்போ போயிட்டு அப்படியே இறங்கி அங்கேருந்து நடந்து போகிறேன். அவங்க வீடு உள்ளே இருக்கும். எவனா லிஃப்ட் கொடுப்பான்னு பார்த்தா எனக்கு காலெல்லாம் அடிபட்டுச்சு. அப்படியே போனால் அவன் கேட்குறேன், என்னடா மச்சான் இப்படி ஆகிட்டே, என்னடா அஷ்டானுடா ராத்திரி அச்சு எங்கே படுத்துன்னே தெரிலடா. எழுந்து பார்த்தேன், கொஞ்சம் எல்லாம் எங்கே போயிட்டானு, அவனுங்கெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டானுங்க, ஆளெல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகிட்டானுங்க. எங்கடா எங்கேயோ இப்போ இந்தாண்டா இங்கே வந்தேன்டா, சட்டை குடுறா ஒரு சட்டையை குளிச்சுட்டு போட்டுக்கலான்டான்ட்டு. அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு இந்த இதெல்லாம் பண்ணிக்கின்னு கூட்டின்னு வந்தாங்க வீட்டில். அப்புறம் வரமாட்டேன், சைட்லேயே வரமாட்டேன். எப்போ தான் வருவேன், வந்து அந்த கீபோர்டு வாசியத்துக்கு வருவேன் ஞாயிற்றுக்கிழமையில். கொஞ்ச நேரம் வாசி அதுலேயும் காணாமல் போய்டுவேன் திடீர்னு. யோசிச்சு பார்த்தேன், அதெல்லாம் காப்பாற்றி நீ கூட்டின்னு வந்து கோட்டுக்கிட்ட போட்டு நிற்க வச்சுக்கிறாரு பாருங்களேன். இந்த ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. இப்போ போய் நான் கேட்டேன் வச்சு, ஆண்டவர் கொஞ்சம் கிருபை பாராட்டுங்கண்ணா. ஆண்டவர் சொல்ல, டேய் கிருபை கொடுத்தனால தான்டா இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற. யார் தான் சார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் தான் சார் புரியுது? அதனால தான் சார் இவ்வளோ வைராக்கியமாக பேசினுக்கிறேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் ஊழியம் செய்கிறவர் உண்மையானவர் சார், உண்மையானவர் சார். ஒரு மனுஷனை கைவிடவே மாட்டார் சார், கடைசி வரைக்கும் நடத்துவார் சார். அன்றைக்கி எங்கள் அம்மா தாயின் வயிற்றில் நான் பிறக்கும் போதே 2-3 ஊழியக்காரங்க சொன்னாலும் இவனுக்கு லிவிங்ஸ்டன் பேர் வை, இவன் நல்ல ஒரு ஊழியக்காரனாக வரணும். லிவிங்ஸ்டன், எனக்கும் அதாவது டேவிட் லிவிங்ஸ்டன் தான் பேர் வைப்பாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலி ஒரு பேர் என்னமோ தெரியல. எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அப்பாவுக்கெல்லாம் வந்து டேனியல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தானியலை போல வைராக்கியமாய் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும் நல்ல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு பொறுத்தணும். ஏன்னா அவர் நல்ல ஜப வீரர், அதனால் தானியல் வச்சுட்டாங்க. இன்னொரு கேட்டகரி, இன்னொரு கூட்டம் வந்து சொல்லிடுச்சு உனக்கு லிவிங்ஸ்டன் வைன்னு. அதில் நடுவில் இன்னொரு கூட்டம் எழுப்பி சொல்லிச்சு, அது நல்ல சர்டிஃபிகேட்லேயே வரல, இவாஞ்சலிஸ்ட் டேனியல் லிவிங்ஸ்டன். அதான் என் ஃபுல் பேர். வந்து தூக்கிட்டாங்க. அது என்னமோ தெரியல, எப்படியோ சர்டிஃபிகேட்டில் போடும்போது இவாஞ்சலிஸ்ட் போயிடுச்சு, அது பட்டமாக மாறி இன்னைக்கு பாஸ்டராக மாறிடுச்சு. டேனியல் லிவிங்ஸ்டன் தான் இருக்குது. அப்போ பாருங்க, கர்த்தர் எங்கேயோ என்ன முன்குறிச்சிட்டாரு. நான் ரோட்டில் படுத்து விழுந்து எழுந்து அடி வாங்கி ஒரு வாட்டில் ஒரு 9 பேர் 10 பேர் அடிச்சிட்டானுங்க. செம்ம அடி, பிச்சு எடுத்துட்டானுங்க. ஒரு சின்ன பிரச்சனை காலேஜில் இருக்குது. காலேஜில் ரொம்ப அடத்தம், ரொம்ப அடி வாங்கி, ரொம்ப அடியெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம எத்தனை போய் அவங்களை அடிக்கிறது, இதே வேலை. பயங்கரமான ஒரு தாறுமாறான ஒரு பார்த்தா தெரில. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தா அவனை தெரியலையே அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய எல்லாம் செஞ்சுட்டு அன்றைக்கே செத்து சுண்ணாம்பாயிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம், பாட்டு பரலோகமே சொந்தமே பாடி முடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு பரலோகத்தோடு போயிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. அன்றைக்கி இருந்த வாழ்க்கையில் செத்து போயிருந்தேன்னா பரலோகம் கூட போயிருக்க மாட்டேன். சுண்ணாம்பாயி ஒன்றுமே இல்லாமல் இந்த டேனியல் லிவிங்ஸ்டன்ற பேரெல்லாம் ஆயிருக்கும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி நின்று அவர் நல்லவர் என்று சொல்ல வைக்கிறார் என்றால் என் மேலே கிருபை வைத்திருக்கிறார்.
அந்த கிருபையை தான் உங்கள் மேலேயும் கர்த்தர் வச்சிருக்கிறார். என் வாழ்க்கையை பேசும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீங்கள் பெரிய பெரிய இந்த மாதிரி காரியெல்லாம் செய்யலாம். எத்தனை முறை வியாதியிலேருந்து கர்த்தர் உன்னை குணப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். திட்டம் இல்லாமலே சார் கர்த்தர் உன்னை பாதுகாத்திருப்பார். Without any purpose will God ever protect your life, because there was purpose in your life. God had given His protection amazingly and abundantly in your life. அதனால தான் சார் சில நேரத்தில் இன்றைக்கி அதனால தான் பல ஊர்கள்லாம் போகும்போது அவங்கெல்லாம் அப்படியே கொடி கட்டி கும்பிட்றும் போது இல்லை கொண்டாடும் போது கும்பிடல கொண்டாடும் போது நினச்சி பார்க்குறோம், கர்த்தர் பாருங்கள் எவ்வளோ நல்லவர் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர், நம்ம வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். இப்போ மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன கேட்குறாரு பாருங்கள், 34:9 திருப்பி போகலாம் வாங்க. என்ன சொல்கிறாரு, கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததுனால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தல் வேண்டும். ஏன்டா எழுந்திருக்காமையாகிறாரியா? ஏம்மா மேடம் சொல்லுங்களேன், கர்த்தர் நம்ம எழுந்துக்காமையாகிறார். எத்தனையோ முறை எழுந்திருக்கிறார். இவர்களுக்கு யுத்தம் பண்ணியிருக்கிறார், இவர்களுக்கு சோறை போட்டிருக்கிறார். எத்தனையோ முறை கர்த்தர் சும்மா இல்லாமல் ஆமென் கர்த்தர் நன்மை செய்து தான் இருக்கிறார். ஆனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் அவர் சிச்சுவேஷன் மேக்ஸ் அஸ் திங்க் இன் டெஸ்பரேஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டர்ம்? Most times our situation makes us things in desperation. நிறைய நேரத்தில் நம்ம சூழ்நிலை நம்மளை ரொம்ப குறைவா, உண்மைம்மா சிவனம்மாலாம் எனக்குலாம் ஜெபம் பண்ணுறோங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் நீ கூட கேள்வி நின்று வாழ்த்து முதல்ல நல்ல இன்னும் ஜெபம் பண்ணுங்கண்ணே. சில நேரத்தில் அந்த ஒரு 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 ஹியூமிலியேஷன் ஆகிடுது. சம்டைம்ஸ் யூ ஆர் ஹியூமிலியேட்டட் பிகாஸ் some very small young children, young people, certain people that are not even in our category, சில நேரத்தில் நம்ம இதுலேயே லெவலில் இல்லாதவங்க கூட நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிடுறாங்க, திடீர்னு ஹியூமிலேட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க பண்ணுற பிஹேவியரில் நீலாம் ஒரு ஆளா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் மாட்டோம். ஒரு மாதிரி நமக்கு ஈகோ, அது ஈகோவா இல்லை நம்ம பலவீனம் மாதிரி அப்படியே போட்டு ஹீட் பண்ணிடுது. நல்ல கர்த்தர் யூஸ் பண்ணார், நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை பேசினேன், சனிக்கிழமை பேசினேன், ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனையில் பிரம்மாண்டமாக சிங்கத்தை மாதிரி நின்று எரிச்சித்தேன். எத்தனையோ பேர் அப்படியே எனக்கு பலவீனம், அந்த பலவீனத்தின் மத்தியில், அதாவது அன்னைக்கு மாதிரி நான் அந்த சண்டேயில் சிக்காயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு 3/4 மணி நேரம் பிரசவம் பண்ணிட்டு போகிறேன், என் கோட்டை கொஞ்சம் அவுத்து விடுங்களேன் அப்படின்னு போய் சோஃபாவில் உட்காந்துட்டு திரும்ப எது குடித்தாலும் வயிற்றுல நிற்கல. ஒரு பிரசங்கத்துக்கு அடுத்த பிரசங்க இடத்துல 5 முறை பாத்ரூம் போய்ட்டு வந்தோம். உண்மை ஜீவன் இருந்தாப்பில் என் கொடுத்த ஜீவன் தான் கூட்டு போனேன், என் மகன் இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன போன ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா அப்படியே உட்காந்துருக்கேன், அப்படியே தாங்கிறேன். ஏன்னா அந்த ஆராதனை நல்ல நான் பாட்டு பாடல, அறிவிப்புலாம் கொடுக்க வேண்டியது, பிரசங்கம் மாத்திரம். அப்போ கரெக்டாக அவங்க ஏதோ சாட்சியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நின்று பேசும்போது அந்த ரூமில் திருப்பி என்கிட்ட ரூமில் வந்து சொன்னாங்க, பாஸ் ரெடி ஆகிடுங்க 5 நிமிஷம் பாஸ், அப்படியே கோட்டை மாட்டுங்கடா. அப்படியே கோட்டை மாட்டி இப்படி தான் பைபிள் எடுத்துன்னு ஒருத்தர் எடுத்து நிற்க வச்சாங்க. திருப்பி அங்கே போனோன்னே அங்கே சொல்கிறாங்க, என்னை பார்த்தவங்களும் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியவே இல்லையா பாஸ், அடிச்சு தெரிச்சு அப்படியே சிங்கம் மாதிரி சீறி நின்று இருந்தீங்க அப்படின்ட்டு. பிரதர் பிரேம் வந்தாங்க, பிரேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சொன்னார், அண்ணா நான் பால்கனியில் தான் உட்காந்தேன், வரும்போது உங்கள் என்ட்ரி பார்த்தோன்னே நினச்சேன், என்னடா பயங்கரமாக வர்றார் அண்ணன் திடீர்னு. எப்பா அவ்வளோலாம் இல்லைப்பா, நான் அப்படி ஒரு மாதிரி என் கை காலெலாம் ஆடின்னு இருந்துச்சுப்பா. ஆனால் கர்த்தர் பலத்தை தந்து, ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா சாட்சியாகவும் சொல்கிறேன், அதே நேரத்தில் ஒரு சிறுமை அதில் கடந்து வரேன், அந்த கர்வில் வரேன். சாயந்தரம் போயிட்டு அந்த கான்சர்ட்டுக்கு இந்த டிக்கெட்டில் அந்த மியூசிக் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா, அதுக்குள்ள போய் இந்த இது பண்ணுறதுக்கு அங்கே போகும்போதே ஃபுல் ஜனம். அது ஒரு மண்டபம், ஜாம் பேக்ட். அவனுக்கு வேறு சரி நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்துருக்கணும், கோட்டை திருப்பி போட்டு போயிட்டேன் சாயந்தரம் வேறு. அங்கே போனால் வேர்த்து ஒட்டுது அப்படியே, ஏன்னா ஏசியெல்லாம் ஒன்றும் இல்லை, வேர்க்குது. அது நடுவில் எழுந்து பாட்டை பாடுற முடியல. திரும்பி முடிச்சுலாம் வரும்போது ஐ வாஸ் சிக், கம்ப்ளீட்லி கான் அவுட். ஏன்னா வயிற்றுலேயே ஒன்றும் இல்லை, எதுவும் சாப்பிட்டா நிற்கல, மதியானம் சாப்பிட்டா நிற்கல. அதிலே 1 மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப ஓடி போயிட்டு வந்து திரும்ப அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு ராத்திரி வரும்போதெல்லாம் என்னானாலும் பரவாயில்லடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தவங்களே, வா பாலாஜி பவனில் இது என்னது இந்த கீதமில் போய் சாப்பிட்லாம் வாங்க, 2 தோசைனா சாப்பிட்டு பரவாயில்ல என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் வான்ட்டு. ரெஸ்டரேஷனே ஆகலை. செவ்வாய்க்கிழமை ஜபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு, என்ன ஆண்டவரே எது திரும்பினாலும் இப்படி தான் இருக்குது, ஏன் ஜனங்களுக்கு ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு, யாருமே இதை பெற்றுக்கொள்ளாத போல் இருக்குதே. அதனால தான் இந்த வசனத்தை நான் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி பேசுகிறேன். கர்த்தர் கிருபை இல்லாமலாம் இருந்துச்சு, கிருபை இருக்குது. என் பிறப்புலேருந்து கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்கிறது, கர்த்தருடைய பாதுகாப்பு என் மேலே இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த திட்டங்களை நான் செய்யலை, கர்த்தர் என்னை தள்ளிட்டே வர்றாரு. Hallelujah. Not only there was protection in Moses' life,
God pursued his plan in Moses' life. Do you understand that word? Sometimes we think we pursue our plan. I want to just repeat this in English because there's some certain people that are watching live. I want to just declare this word. Sometimes we think that we pursue plans. No. We cannot pursue plans. God pursues plan in our lives. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற திட்டங்களை நான் செய்யறேன், நான் அதை தொடர்ந்து பற்றி கொள்றேன், நான் இல்ல சார், கர்த்தர் அதை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார். படிப்படியாய் அதிலே முன்னோக்கி போக வைக்கிறார். அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் அதிலே கொண்டு போகிறார். அல்லேலூயா. யார் என் கூட இருந்து ஒரு ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் அதை மகிமைப்படுத்தி சொல்லுவீங்க? நீங்க செய்ய வேண்டியதா தெரியுமா? கர்த்தரை நம்பிட்டே இருக்கணும். கர்த்தர் என் மேல அந்த திட்டத்தை வச்சதுனால தான் கர்த்தர் இதுவரை நடத்தி இருக்கிறார். முதல் விஷயம், கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். சொல்லுங்க, முதலாவது கர்த்தர். இரண்டாவது, கர்த்தர் திட்டங்களை அவர் என்னிலே செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். நான் செயல்படுத்த முடியாது தம்பி. நம்மலாம் நம்ம நினச்சி நிறைய நேரத்தில் நிறைய திட்டங்களை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்ப ரொம்ப தீவிரமாக அதில் இந்த வருஷம் மிக்ஸ்ட் ஆஃப் ஃபீலிங். இந்த இடத்தினுடைய ஒரு காரியம் சுற்றி பல காரியங்கள், என் பையனுடைய அட்மிஷனு, அதில் நிறைய பேர் ஒரு கிரிட்டிசைஸ் வேறு பண்ணிடுது. முதல்ல அதில் கூட சொன்னேன் நான். 2 பேர் கிண்டலாகவே கேட்டாங்க, உண்மையாக பாஸ் பண்ணானா? யோ அதில் என்னையா போய் சொல்கிறது? என் பையன் எப்படியா ஃபெயில் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆகிடுவான்? அது எப்படியா? அது எதுக்கே அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு என்னை காயப்படுத்தின்னு இருக்கிறீங்க? அவங்களாம் நான் மாசிட்ட காமிச்சேன், 80% வாங்கிக்கிறான் எல்லாத்துலலாம். எங்களுடைய ஆசை, எங்களுடைய ஜபம், வாஞ்ச, அவனுடைய ஒரு வாஞ்சு, அவனும் ரொம்ப நிறைய இதெல்லாம் தரிசனங்களோடு கூட இந்த தேசத்தில் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து எல்லாத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணார். ஸ்காலர்ஷிப்ஸை கத்தர் வாய்க்க பண்ணார். அட்மிஷன் சுலபமாய் வாய்க்க பண்ணுது. அதில் இன்னொரு ஊழியக்காரமாக அவர் அதில் படித்தாருன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன, பாஸ்டர் நான் இவன் வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேண்டிய ஒரு நல்ல பெரிய தொகையினுடைய அட்மிஷன் தொகையை அவர் கட்டிட்டாரு. நான் பண்ண மாட்டேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் பண்ணிட்டேன், நான் பே பண்ணிட்டேன், டோன்ட் வரி பாஸ்டர், பிகாஸ் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் டிமோத்திஸ் எஜுகேஷன். அந்த கல்லூரியில் எல்லாம் நடந்து எனக்கு விசா ஸ்லாட் ஓப்பன் ஆகலை. ஆனால் ஆண்டர் இன்றைக்கி தான் அதை திரும்ப என்கிட்ட பேசும்போது சொன்னார், இல்லைப்பா நீ ஒரு பொருத்தனை பண்ண, உடைய மகன் இந்த மாதிரி ஒரு டிடிஎஸ் டிசாபிள்ஷிப் ட்ரைனிங் ஸ்கூல் எப்படியாவது படிக்க வைக்கணும், நீ ஒரு பொருத்தனை பண்ண ஞாபகம் இருக்குதா? நீ மறந்துட்டாலும் நான் மறக்கல, அதனால் அதை கொண்டு வந்து கரெக்டாக நிற்க வச்சிருக்கிறேன் அதில். அதனால் உன்னை விட்டு நான் விலகவே இல்லை. அதை செய்து முடித்த பிற்பாடு நீ பார்ப்பா எவ்வளோ பெரிய காரியங்கள். போன வாரம் கெசியா எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தா, பாஸ்டர் டிமோத்தி பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க பாஸ்டர். அல்லேலூயா. அவர் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாப்புல, டிமோத்தி பிரசங்கம் பண்ணுறாருன்னு ஒரு 5 நிமிஷம் வீடியோவை. அவர் இங்கெல்லாம் எழுந்தெல்லாம் பேச மாட்டார், ஆனால் கர்த்தர் சரியான விதத்தில் அவனை வழிவகுத்து கொண்டு போகிறார். ஆனால் சில நேரங்களில் பாருங்கள், சில நேரங்களில் காரியங்கள் தாமதமாகும் போது நடக்கலன்னு உடனே கர்த்தரே விட்டுட்டு போயிட்டாரு, நம்மளை மறந்துட்டாரு, எல்லாரும் வெறுக்கிறாங்க, யாருமே நம்ம பக்கத்தில் இல்லை. இப்போ உடனே என்ன பண்ணுறோம்? கர்த்தர்கிட்ட போய் ரிவர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, ஆண்டவரே திருப்பி கிருபை கொடுங்க ஆண்டவரே. திரும்ப எனக்கு எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? கொஞ்சம் ஒரு 4 பேர் 10 பேருக்கு புரியுதா? எல்லாருக்கும் புரியலன்னா கொஞ்சம் திருப்பி புரிய வச்சு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டைம் ஓடினே இருக்குது, அதுக்கு தான் இதெல்லாம் பேசிக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு புரியுதா? Sometimes we go into that mode of frustration. You understand what I'm saying? We go into what? எல்லாத்தையும் மறந்துடுறோம். மோஸ்ட்லி யார் எங்கே தெரியுமா நிற்கிறாருமா? First 40 is over. First 40 was the time of princehood. முதல் 40 வருஷம் பிரின்ஸ்ஹுட். எதை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு புள்ள அவர். என்னை காப்பாற்றப்பட்டோடனே அம்மா ராஜகுமார்த்தி வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுச்சு, நல்ல சாப்பாடு தான் எல்லாம். இப்போ 40 வருஷம் வனாந்தத்தில் சுற்றி அங்கே ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டார். எப்படி செட்டில் ஆகிட்டாருன்னா, இதுதான் நம்ம வாழ்க்கை. சில நேரத்தில் வந்துடுவோம் தெரியுமா, ஒரு கவுக்கு வந்தவுடனே நம்மளே இவ்வளோ தான் போகுது, இந்த வீடு, இந்த பொண்டாட்டி, இந்த புள்ள, இந்த இது, இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற அந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டில் வந்துட்டார். இப்போ கர்த்தர் சொல்கிறார், இல்லை ஐ எம் டேக்கிங் யூ ஃபார் அ ஹையர் பர்பஸ். ஏசி 55 வாசிக்கிறேன், உன்னுடைய வழிகள் உன் நினைவுகள் உன் நினைவுகளை விட எந்த மேலானதுன்றார் கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுது சார்? நான் பேசுறதுலாம் வசனத்தின் அடிப்படையில் சொல்லும்போது உடனே அப்படியே கிரிப்பா பிடிச்சிக்கணும், அப்படியே டக்கு நீங்க மேக்னெட் மாதிரி உட்காந்துனே இருக்கணும். நான் பேசும்போது டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டு, இப்படிதான் என் வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஏதோ மோசே என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் பேசவில்லை, என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை எடுத்து மாத்திரம் பேசவில்லை. கர்த்தர் இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் படிப்படியாய் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ மோசே சொல்றார், man, you are thinking that your life is over, but no, I am taking you for another purpose in your life. Greater purpose, not another purpose, greater purpose.
நீ நினைச்ச ராஜகுமார் வந்து குதிரையில் போயிட்டு சேரியட்டில் போயிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தது, அது தான் இல்லை, அதுவும் இல்லைன்னு நினச்சிட்டேன். இப்போ ஆடு மேய்க்கிறது இல்லை, உங்கள் மாமா வீட்டில் இருந்துங்கன்னு உங்கள் மனைவி பிள்ளைகளோடு இருந்தது, அதுவே செட்டில், அதுவும் இல்லை. அதை விட உன்னை லட்ச லட்ச ஜனங்களுக்கு முன்பாக நிற்க வைத்து ஊழியம் செய்யவும், உன்னை மகிமையாக உன் கரங்களை பயன்படுத்த, உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்கிறதற்காய் உன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் இந்த 80 வருஷம் கடந்து வந்தாலும் அடுத்த 40 வருஷத்தில் உன் வாழ்க்கையில் நான் செய்ய போற காரியம் பயங்கர இருக்கும். அப்ப அப்படிதான் கர்த்தர் அவனை சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்போ அதை பக்காவா டிஸ்பிளே பண்றார் ஆண்டவர். இவன் என்னென்ன டயலாக் கொடுத்தாலும், இந்த சரித்திரங்களை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தெரியாது இல்லக்கா சின்ன சின்னதா சொல்றேன். என்னென்ன டயலாக் கொடுத்தாலும் அவன் கொம்ப கோழியை தூக்கி போடுறான், அது பாம்பா மாறுது, அது திருப்பி கையில் ஏறுறான்றாரு. அப்படிதான் என்ன பண்றாரு, அந்த கோலை கொண்டு போயிட்டு நதியில கலக்கடாரு, அது ரத்தமா மாறிடுது. அந்த கோலை கொண்டு போய் நீட்டுறாரு, அங்க போனா தவளை வருது. என்னென்னமோ விதவிதமாய் கர்த்தர் இவனை பயன்படுத்தி என்ன அற்புதங்கள் எல்லாம் செய்யணுமோ கடைசியில் சொன்னபடியே ஜனங்கள் எல்லாரையும் அவன் கூட்டுக்கிட்டு வெளியில வந்துட்டான். சமுத்திரத்தையும் கலந்துட்டான். எல்லா அற்புதங்களையும் செய்து வருகிற இவனுக்குள்ள ஒரு தோய்வு, ஒரு பின்தங்குதல். 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு உனக்குள்ள ஒரு தோய்வு, ஒரு பின்தங்குதல் இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்றாரு, உன் காரியங்களை செய்ய போறவர் நான் தான். நீ பார்க்கறத விட உன்னோடு கூட இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். உன்னை ஏளனம் பண்ணுகிறவன் பாப்பா, உனக்கு விரோதமா பேசனவன் பாப்பா, உன்னால முடியாது முடியாதுன்னு சொல்லி உன்னை மட்டுப்படுத்தினவன் பாப்பா, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிறேன் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம் பட்டுனைய கூட திருப்புங்க. 61ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்துக்கு நேரா எடுங்க. இந்த வசனத்தை நான் உங்களோடு கூட, நீங்கள் யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் என்னோடு கூட டிக்ளேர் பண்ண போறீங்க. If you have your Bibles, that's the reason I want you to turn your Bibles to the book of Isaiah chapter 61 verses 9. It says so. Amen. அவர்கள் சந்ததியானது, சொல்லுங்க, எங்க சந்ததியானது? யாரெல்லாம் பேசணுமோ சத்தமா பேசணும், அவங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். நான் சொல்றேன் கேளுங்க. ஏன் சந்ததியானது? நான் வாழ்ற ஊரு நடுவில், நான் செய்யற வேலையின் மத்தியில, எங்க குடும்பங்களின் மத்தியில என் சந்ததியானது, என் சந்தானமானது அறியப்பட்டிருக்கும். அறியப்பட்டிருக்கும். என் பிள்ளைகளை தெரிஞ்சுப்பாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்கே சாட்சியா இன்னைக்கு சொல்றேன். எங்க தாத்தா ஒரு டீச்சரா இந்த பல்லாவரத்தில் பிஎம் ஸ்கூல்ல வேலை செய்யும் போது, நாங்கெல்லாம் பார்க்கல, பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே கரெக்டா 4 மணிக்கு காலையில எழுந்து, 4 மணிக்கு கரெக்டா அந்த இப்போ பல்லாவரம் ஜங்ஷன் வேற மாதிரி மாறிடுச்சு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு, அங்க நின்றுக்கிட்டு பாக்கெட்டில் கையை வச்சுக்கிட்டு ஒரு மெக்காஃபோனை எடுத்துக்கிட்டு, இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், இயேசு ரட்சகர், இயேசு இன்னைக்கும் அற்புதம் செய்வார், இயேசுவை நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் உண்டு, இதை டெய்லி சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு கிருஷ்ணா பவனுக்கு போயிட்டு அங்கே அந்த அவங்க கிருஷ்ணா பவன்காரனுக்கு வந்து டியூஷன் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாராம். 9 மணிக்கு ஸ்கூல், பேஎம் ஸ்கூல், அந்த எம்பிஎஸ் காம்பவுண்ட்ல ஸ்கூல் முடிச்சுட்டு திருப்பி சாயந்தரம் முடிஞ்ச அளவுக்கு போய் ஊழியங்களை செய்தார் சிலுவைநாதன். இன்றைக்கு அவர் அந்த ரோட்ல நின்று பேசுறத கர்த்தர் இன்றைக்கு மேடைகளிலே இந்த தலைமுறைகளில் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சந்ததியானது, அவருடைய சந்தானமானது அறியப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அதை அப்படியே செய்கிற தேவன். இன்னைக்கு நீ உன் சந்ததிக்கு ஜெபம் பண்ண போற. இன்னைக்கு நீங்க உங்க சந்ததிக்கு ஜெபம் பண்ண போறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆமென் சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ண தோங்க. உங்க ஜெபம் பண்ண தோங்க. வர போற பிள்ளை, பிறக்க போற உன்னுடைய கர்ப்பத்தின் கனிக்காய் உன்னுடைய பிள்ளை சொல்லி, என் பிள்ளை ஜெரமி, என் பிள்ளை ஜாஷுவா, ஆண்டவரே என் பிள்ளை, ஆண்டவரே என் பிள்ளை, ஆண்டவரே டேனியல், என் பிள்ளை ஐசக், ஆண்டவரே என் பிள்ளை கேசியா, என் பிள்ளை, ஆண்டவரே இவங்க சொல்லுங்க, என் பிள்ளைகளின் சந்ததிகளானது அறியப்பட்டிருக்க. come on, you got to declare. come on, come on, come on, come on. ஒருத்தர் அமைதியா இருக்காதீங்க. ஒவ்வொரு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சந்ததியானது, என்னுடைய சந்தானமானது ஜாதி நடுவில் அறியப்பட்டிருக்கோம், எங்க ஊரில் நடுவில் அறியப்பட்டிருக்கோம், அவங்க செய்கிற வேலையின் நடுவில் அறியப்பட்டிருக்கோம், ஆண்டவரே எல்லைகளிலே அறியப்பட்டிருக்கோம், ஆண்டவரே எதெல்லாம் என்னுடைய சந்ததி. அம்மா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க.
ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தலைமுறைகள் கர்த்தருடைய தலைமுறைகளாய் கர்த்தர் மாற்றுகிறதுக்கு ஏதுவாய் கர்த்தருடைய சந்ததியின் மேலே ஒரு பெரிய கிரியை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த நோக்கத்தின்படிதான், அந்த திட்டத்தின்படிதான் உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்து இந்த வைராக்கியத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ வைராக்கியம் கொண்டு பலம் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லணும், என் சந்ததியானது, என் சந்தானமானது ஜாதிகளின் நடுவிலே அறியப்பட்டிருக்கும். என் சந்ததியானது ஜாதியில் நடுவில் அறியப்பட்டிருக்கும். என் சந்தானமானது ஜாதியில் நடுவில் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? என்ன பார்க்கிறவன், என்ன பார்க்கிறவன், என் பிள்ளைய பார்க்கிறவன், இவன் முட்டாள்னு சொல்ல மாட்டான், இவன் ஒண்ணுத்துக்கு உதவாதவன் சொல்ல மாட்டான், இவனுக்கு ஒண்ணும் வரலன்னு சொல்ல மாட்டான். என்ன பார்க்கிறவன். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்களோ? அப்படியே உன் சந்ததிகளுக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. எதை பேசுகிறாயோ அதனால தான் இன்னைக்கு காலையிலிருந்து உடனே வற்புறுத்தி கொண்டிருக்கிறேன். நீ பேசினால், நீ பேசுகிறபடியே காரியம் நடக்கும். என்னை பார்க்கிறவர்கள், என் சந்ததிகளை பார்க்கிறவர்கள், இவன் கர்த்தரின் நடுவிலே அறியப்பட்டிருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில நேரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில இடத்துல உட்கார்ந்துருப்போம், அவங்க சொல்லுவாங்க, உங்க வார்த்தையை கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு வார்த்தையை பேசினார். அது இன்றைக்கி வளர்ந்து வருகிற இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த இன்ஸ்டாகிராம், இந்த சோஷியல் மீடியாலாம் பெருகி இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக அன்னைக்கு கூட ஏர்போர்ட்டில் உட்காந்து ஒருத்தர் என்கிட்ட கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் இல்லை பிரதர், நீங்கள் பேசின அந்த வார்த்தை, உங்கள் மூலமாக பேசின ஒரு வார்த்தையை கடவுள் என் வாழ்க்கையில் வேலை செய்தார். இதோட ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம், ஒரு பைலட், அவர் எனக்கு முன்னாடி அவர் இதில் பிரிட்ஜில் ஏறின்னுக்கிறாரு. அவர் என்ன திரும்பி பார்த்துட்டு, ஹவ் ஆர் யூ சார் அப்படின்னாரு. ஐ சார் ஐம் ஃபைன் அப்படின்னு. ஐ வாட்ச் யூ எவ்ரி டைம் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், ஐ வாட்ச் யூ எவ்ரி டைம் ஆன் இன்ஸ்டாகிராம். தோஸ் வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல். அல்லேலூயா. ஜோக் அடிக்கல. அவர் போயிட்டு எனக்கு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண மெசேஜ் என்கிட்ட இருக்குது. என்னை இறங்கின உடனே என்னை பார்க்கணும்னு நினச்சாரா, நான் இறங்கி ஓடிட்டேன்னா எனக்கு 2A சீட்டில் இருந்ததுனால, சீட் ரொம்ப ஃப்ரண்ட் சீட்டில் இருந்துச்சு, எனக்கு டக்குன்னு டைம் ஆயிடுச்சு, டாக்ஸி வெயிட் பண்ணிருந்துச்சுன்றதுனால இறங்கிட்டேன். ஆனால் அவர் சொன்னார், நான் அதனால தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், சந்ததிகள் நடுவிலே கர்த்தர் ஒன்று அறியப்படுகிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர், இதோ என்னோட கூட இது முடிகிற விஷயம் இல்லை, மோசையோடு கூட முடிஞ்ச விஷயம் இல்லை. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் உன்னுடைய சந்ததிகளும் நடக்கிறதுக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்ய வல்லார். அல்லேலூயா. இந்த வசனத்துடைய அடுத்த பகுதி என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அவர்களை பார்க்கிறவர்கள் யாவரும். இப்போ நீங்கள் மாற்றி பேசணும், என்ன பார்க்குற யாவரும், என்ன பார்க்குற யாவரும், என் பிள்ளைய பார்க்குற யாவரும், என் குடும்பத்தை பார்க்குற யாவரும் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். We are a blessed generation by God, that people that see will declare, உன் கூட கடவுள் இருக்கிறார். என்னை பார்த்து அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். தேவையில்லாத விஷயம் அழகுன்றது. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது கூட ரொம்ப பெரிய தேவையில்லை, அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. ஆனால் அதை விட பெஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? உன் கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அந்த ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அந்த ஆண்டவர் எனக்கு வேணும்னு ஒரு மனுஷன் உன்னை பார்த்து சொல்லுவானா, அதை போல் பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் என்ன சார் இருக்கும்? யார் சார் அதை விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அதற்காக ஓடுறீங்க? எத்தனை பேர் அது வேணும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உன்னிலே கட்டவிழ்க்கிறேன்னு சொல்கிறாரு சார். மோசே சொல்கிறாரு, கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, see, I'm making an agreement with you, I'm making a covenant. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன உடன்படிக்கை? நான் உனக்கு எல்லாத்தையும் செய்யறேன்ற உடன்படிக்கை உனக்கு பண்றேன்றார் கர்த்தர். நான் செய்யறத உன் கூட இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. நீ நம்பினா கர்த்தர் உனக்கு செய்வார் உன் வேலையில. கர்த்தருக்கு வியாழக்கிழமை கிடையாது, வெள்ளிக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, எந்த ஒரு நாளும் கிடையாது. அவருக்கு 9:30 மணியும் கிடையாது, 11:30 மணி கிடையாது. எப்போ வேணாலும் எதை வேணாலும் வேலை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் பாடின, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், ஓ என் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். அது வெள்ளிக்கிழமை இல்லை, திங்கக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இல்லை, என்னைக்கு வேணாலும் வரும் எனக்காக. I know I'm declaring this on the 28th of September.
செப்டம்பர் 28 உனக்கு சொல்றேன்னு நல்லா தெரியும். கர்த்தர் உனக்கு ஒரு ப்ரமோஷனை தரணும்னு இந்த மாசம் தீர்மானம் பண்ணி தர, அது இந்த மாசம் தருவாரியா? நீ மார்ச்ல எதிர்பார்த்து நடக்கலன்னு கவலைப்படாத. 6 மாசம் முடிஞ்சது, அதை பத்தி கவலைப்படாத. தூக்கி போட்டு சொல்லு, கர்த்தர் எனக்கு இன்னைக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ரத்தாமே ஷரகதா 34ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்துக்கு திரும்ப வாங்க. சொல்றாரு பாருங்க, என்ன ஆண்டவரே, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் ஆண்டவரே, நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளாமையா இருந்தார், ஏற்றுக்கொண்டுட்டார். அல்லேலூயா. நம்ம ஜபம் சில நேரத்தில் அப்படி தான் மாறிடுச்சு. அந்த காலில் கூட கொஞ்சம் முதல் ஆராதனையில் சொன்னேன் நான். நிறைய பேர் இந்த ஒரு பாட்டை பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம் தெரியுமா? கூடவே இரும் ஓ ஏசையா, நீர் இல்லாமல் நான் வாழ. டேய், கூட இல்லாமையா இருந்தார் அவர். யாரோ காட்டிட்டாங்க, அவங்க ஒரு நிர்பந்தத்தில் கொஞ்சம் அந்த பாட்டை சிறுமையில் காட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பாடுது, நீ அப்படி பாடி நிற்காத. அவர் என்ன சொல்லிக்கிறார்? உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கிறார். நீ சும்மா சும்மா கூடவே இரும் ஏ ஏசையா. என்ன அது? நம்ம ஆளுங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா, அப்படியே அந்த ஒரு அழற பாட்டு வேணும், ஆண்டவரே. ஏன்னா அப்படி சிறுமை. சொல்லுங்க, என்னது சொல்லுமா? சிறுமை. அவ்வளோ ஹியூமிலியேஷன். அப்படியே அப்படியே நெஞ்சு அடைச்சிட்டு இருக்குது. கிருபை வையுங்க ஆண்டவரே, கிருபை வையுங்க ஆண்டவரே, தூக்கிடாதீங்க ஆண்டவரே. கர்த்தர் தூக்கணும்னா எப்போனா தூக்கி இருப்பாரியா? கிருபையாக இருக்கிறதுனால தான் நீட்டிகிட்டே இருக்கிறாரியா? எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? கிருபையாக இருக்கிறதுனால தான் இது வரல அற்புதமாக கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. இப்போ நீ என்ன தெரியுமா நம்பணும்? எதை தெரியுமா நம்பணும்? எனக்காக கர்த்தர் செய்கிறவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய செயலிலே வல்லவர், அவர் செயலிலே மகத்துவமானவர். அல்லேலூயா. கடந்த வாரங்களில் எங்களோடு கூட பேசின அந்த ஒரு வார்த்தையை திரும்ப நான் சுட்டி காட்டிட்டு முடிச்சுடுறேன். கடந்த வாரத்தில்னா அதை இந்த 2வது ஆராதனையில் நான் அதை பேசலை, முதல் ஆராதனையில் பேசினேன். இப்போ மோசே செய்த ஒரு 3 காரியங்களை பாருங்களேன். மோசே செய்த ஒரு 3 காரியங்கள், இப்போ அதுக்கு மாறாக கர்த்தர் செய்கிற ஒரு 3 காரியத்தையும் காமிச்சு முடிச்சிடுறேன். 34ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மோசே ஏன் கர்த்தர் இவ்வளோ பலமாக இறங்கி பேசுகிறார் அப்படின்றால், 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். விடிய காலத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ ஆயத்தமாகி என்ன பண்ணுப்பா, ஏறி அந்த மலையின் உச்சியிலே என்ன பண்ணு, காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு. 3 வார்த்தையை பார்க்குறீங்க. 1 ஆயத்தமாகி, சொல்லுங்க, அந்த மலையில் ஏறி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தமாகி, ஹலோ, ஆசீர்வாதம்ன்றதுக்கெல்லாம் ஆமே நல்ல சோத்திரம் போட்டவங்க இப்போ நல்லா கரெக்டாக சொல்ல. இது பிரின்சிபிள், இதுதான் முக்கியம். That's why I wrote it. If the covenant has to take place, you need to follow the command. You understand what I'm saying? If the covenant has to take place, if the agreement has to come to act, there needs to be action. உடன்படிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் என்னிடத்தில் இருக்கிற செயல்பாடு செயல்பட்டால் தான் கர்த்தர் அவருடைய உடன்படிக்கை நிலை நிறைவேற்ற முடியும். இல்லையா? 10வது வசனத்தில் உடன்படிக்கை பேசுறாரு. ஆனா 2வது வசனத்தில் இவர் கர்த்தர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்களா? என்ன இருக்குதுங்க? ஆயத்தமாகி. சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளே எந்த மனுஷன் ஆயத்தமாகி. அல்லேலூயா. Any man that can prepare himself in God. Amen. Not only that, ரெண்டாவது சொல்றாங்க, if any man that can pursue in the plans of God. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? ஆயத்தமாகி. இந்த மலை மேல ஏறதுக்கு ரொம்ப கஷ்டம்பா, ஆனால் என்ன பண்ணு, பிரயாசப்பட்டு அந்த மலை மேல ஏறு. ஏறும் போது வலிக்கும். கர்த்தர் கிருபையில் இந்த சீனா மலைக்கு போறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு. 2வது முறை நான் தான் டிஸ்கரேஜ் பண்ணி எங்கள் ஃபேமிலி வந்தப்போ விட்டுட்டேன். போயிருக்கணும். முதல் முறை போனதுனால அதுக்கு கிட்ட போகிற வரைக்கும், அது ஒரு டிஸ்டன்ஸ் போகிற வரைக்கும் $100 கொடுக்கணும். குதிரை இதில் கேமலில் கூப்பிட்டு போவாங்க. அந்த கேமல்னா அது கேமல், அது ஒட்டகம். அந்த ஒட்டகத்தில் அதுவே பயங்கரமாக அது குச்சி வச்சுன்னு இப்படி வைத்து இச்சின்னு போவோம். ஒரு மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதுக்கே கொஞ்சம் பயந்து நான் போகல. அது இல்லைன்னா கேமல்லாம் போகக்கூடாது. ஒரு இடத்துக்கு போட்டதுக்கப்புறம் ரொம்ப தூரம் மேலே நடக்கணும். அது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்கு மேலே. அது பயங்கர குளிர் இருக்கும். அந்த பாதைகள் சாதாரணமாக இருக்காது. அதான் யோசிச்சு பார்த்தேன், இன்றைக்கே இவ்வளோ கஷ்டமாகுது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கில் ஜனங்கள் சீனா மலைக்கு இப்போ ஏறுறாங்க. அன்னைக்கு மோசே போகும்போது எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி இவங்க ஏறி சில விஷயங்கள் நடந்து என்ன ஒன்று, அந்த இடத்துல ஒரு பாதை அமைஞ்சிடும். நடந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ்னால அது சில கிரிப்ஸ் கிடச்சிரும். இவர் போகும்போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மலை மேலே
யார் ஒத்தாசி இல்லைம்மா. நாங்கள்லாம் போகும்போது 4 பேர் கம்பெனி பண்ணிக்கின்னு ஒரு 2 பேர் கிட்டாரை தூக்கின்னு அப்படியே பேச்சு தோணியாக அப்படியே சாட்சிகளை சொல்லணும், ஏதோ கதையை பேசிக்கணும், இல்லை பாட்டு பாடிக்கணும். அதில் எதிர்க்க 2-3 பாட்டி மாதிரிலாம் அப்படி வரும்போதெல்லாம் உட்காந்து பார்த்து அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணிக்கின்னு எதையோ அப்படியே ஜாலியாக மேலே போனோம். ஆனால் அவர் போகும்போது எப்படி திரும்ப போனார்? கர்த்தர் சொன்ன உடனே என்ன சொன்னார்? எப்பா உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கிட்டு அந்த மலையின் மேலே ஏறி என்னுடைய சமூகத்தை. எத்தனை பேருக்கு ஒரு வெளிப்பாட்டு புரிய துவங்குது? எத்தனை பேருக்கு ஒரு வெளிப்பாடு போகிறது? See, no blessings are easy. There is a tough principle that God applies in every blessing. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தில் கர்த்தர் ஒரு கோட்பாடை வைத்து கேட்குறாரு, இதை கொஞ்சம் செய்யி, கொஞ்சம் கஷ்டம் தான். காலையிலே இருந்து ஜெபம் பண்ணு, காலையில் எனக்கு நேராக வந்து என்ன பண்ணு, காத்திரு, கொஞ்சம் பைபிளை படி, வசனத்தை சொல்லு, என்னையே ஆண்டவர் என்று அறிக்கையிடு, எல்லா சூழ்நிலை என்னை உயர்த்தி பேசுகிறதற்கு முயற்சி எடு. இதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் செய்கிற பட்சத்தில் கர்த்தர் உடன்படிக்கை உன்னிடத்துல பண்றார். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஆனா கொட்டணும், ஒன்றும் கொட்டாது. ஏதாவது கொட்டணும்னா நானும் கொஞ்சம் அவர்கிட்ட போய் குறுக்கணும். என் கூட தான் இருக்கிறீங்களா? இதுக்கு ஆமீன் சோத்திரலாம் வராது, பரவாயில்ல, இது சத்தியம். சத்தியத்தை பேசுகிற இடத்துல சத்தியத்தை பேசிதான் ஆகணும். ஐயா அல்லேலூயா. சார் நான் ரொம்ப பிஸி பாஸ்டர், நீங்கள் வேற நேரமே கிடையாது. நீங்கள் என்னமோ ஆயத்தமாகி மலையின் மேலே ஏறி சமூகத்தில் நிற்கணுமா? எங்கே எனக்கு டைம் இருக்குது? நீங்கள் வேற காலையில் இருந்தால் சாப்பாடு கட்டுறது, பஸ்ஸில் போகிறது, இறங்குறது, வேலைக்கு போகிறது, அவன் விட மாட்டான், வந்தா ஐயோமான்னு படுத்து தூங்குறது. இதுதான் என்னால் முடியுது. ஐயோ, உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுத்தது தப்பாக போச்சு. உங்களுக்கு வெறும் 10 மணி நேரம் தான் தரணும். அப்படி பேசுகிறவங்களுக்கு என் கூட தாங்கிறீங்களா? என் கூட தாங்கிறீங்களா? மலையில் ஏறி சொல்லுங்க, ஆயத்தமாகி. பிரயாசம்தான் கர்த்தரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. பிரயாசம் தான். அதுக்கு போராடணும். சொல்லுங்க, போராடணும். போராடி அவர் சமூகத்தில் நின்னா அந்த இடத்துல இருந்து கொட்டும். இல்லையா? அவர் சமூகத்தில் ஏறி நின்னா, சொல்லுங்க சார், அவர் சமூகத்தில் வந்து நின்னா, அவர் சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷனும் கைவிடப்படுவதே இல்லை. டேனியல் லிவிங்ஸ்டன் இன்னைக்கு சீக்கிரட்டாக இருக்கிறதுக்கு, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, முன்னேறதுக்கு 2வது ஒரு காரணம் மார்ட்டின் எபினேசர். ஒன்று சிலுவநாதன், இன்னொன்று பீட்டர், எங்கள் தாத்தா, இன்னொரு தாத்தா. அவங்கெல்லாம் வைராக்கியமாக ஊழியம் செஞ்சாங்க. எனக்கு கேள்விப்பட்டது தான். அது திருப்பூர்கிட்ட அங்கேருந்து ராயப்பட்டாக்கு மாட்டு வண்டியில் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு நடந்தே போவாங்க கன்வென்ஷனுக்கு. கூட்டத்தை அட்டன் பண்ணுறதுக்கு சார். ஒரு கன்வென்ஷன் அப்போல்லாம் பஸ்ஸு கிடையாது, அப்போல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதில் போயிட்டு பிரயாசப்பட்டு அந்த கிராமங்களில் இன்றைக்கி ஒரு கூட்ட ஜனங்களை இன்றைக்கி ஆயத்தப்படுத்தி அதில் வல்லமையான ஊழியக்காரெலாம் எத்தனையோ பேர் மாறிட்டாங்க. அப்படிப்பட்ட சந்ததியை கர்த்தர் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறார். இது நடுவில் ஒருத்தர் வந்தார், எங்கள் அப்பா மார்ட்டின் எபினேசன். அவர் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் 40 நாள் உபாசம் இருப்பார். ஒவ்வொரு வருஷமும் தவறாமல். அதுக்கு பொய்யே கிடையாது. இந்த பலிபீடத்துலேருந்து என்ன பொய்யே, நல்ல மெமரி. இந்த மாடியில் தான் கத்துவார். இந்த பக்கத்தில் அக்கா இருப்பாங்க, சாந்தினி அக்கா, அவங்க சாட்சி. அவங்க நீங்கள் சொல்லுவாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வீட்டை விட்டுட்டு அங்கே போனதுலேருந்தே அங்கிளோட ஜபம் மிஸ் ஆயிடுச்சு. காலையில் அவர் ஜபம், அவர் ஜபம் பண்ணுவார். அதுலேயே கிச்சனில் கிளம்பி அவர் கூடவே சேர்ந்து ஜபம் பண்ணி என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஜபம் பண்ணி எல்லாம் என் பிள்ளைங்களை கர்த்தர் பெருசாக ஆசீர்வதிச்சிட்டாரு. ரொம்ப சாட்சி. அவங்க அதுதான் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் நான் மேலே அந்த கிச்சனில் சேர்ந்துருப்பேன், இங்கே கத்தின்னு போகிற அங்கிள் கத்தி ஜபம் பண்ணிருப்பார். அந்த சாட்சி, அந்த ஜபத்திலேயே நானும் கூட சேர்ந்தே ஜபம் பண்ணி கரெக்டாக 7:30 மணிக்கு ரெடி ஆகிடுவேன். அப்புறம் அங்கிள் என்ன பார்த்தேன்னா, என்னம்மா நல்லா இருக்கிறீங்களான்னு அவள் தான் முடிச்சுட்டு அவர் ஏதோ பண்ணியிருந்தார். கட்சியில் பார்த்தா என் பசங்கள்லாம் இன்றைக்கி லண்டனில் அங்கே இங்கெல்லாம் பெரிய ஆட்களாய் கர்த்தர் அவர்களை பெரிய உத்தியோகங்களில் கர்த்தர். ரொம்ப பெரிய சாட்சி. அப்படி தான் டேனியல் லிவிங்ஸ்டன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறார். 40 நாட்கள் உபவாச ஜபங்கள் ஆயத்தமாகி ஓடிக்கி ஜெபித்தது 25 ஆண்டுகள். நான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய கூட்டத்தினாச்சும் இங்கே ஆதாயப்படுத்தாமல் இங்கேருந்து ஓயாது இந்த ஓட்டம். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? ஆமேன். மோசேட்ட சொல்கிறாரு, ஆயத்தமாகி
அந்த மலையின் மேலே ஏறத்துக்கு கஷ்டம். அந்த மலையின் மேலே ஏறி என் சமூகத்தில் நில்லு. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அதே 34:5 வாங்க. இப்போ பாருங்க, கர்த்தர் அவன் செய்ததற்கு பரிகாரமாக என்ன செய்கிறார் பாருங்க. மேகத்திலேருந்து இறங்கி, சொல்லுங்க, இவன் ஏறுறான், கர்த்தர் இறங்குறாரு. சொல்லுங்க, சொல்லு சார். நான் ஏறினா கர்த்தர் இறங்குவார். கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் எட்டும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இணைகிறவராய் மாறுகிறார். அதாங்க அந்த வெளிப்பாடு. நான் ஏறும் பொழுது, நான் எழுந்திருக்கும் பொழுது, காயத்தைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வரும் பொழுது கர்த்தர் மகிமையாய் என் மேலே இறங்குறாரு. கர்த்தர் மகிமையாய் இறங்குறார். பாருங்க, என்ன சூப்பரா இருக்குது பாரு சார். 3 காரியம். கர்த்தர் இறங்கி அவன் அருகே நின்று நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர், எத்தனை பேர் கர்த்தர் இறங்கணும் உங்க மேல? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் இறங்கணும்? கர்த்தர் இறங்கணும். கர்த்தருடைய மகிமையின் மேல இறங்கணும். இறங்கணும்னா சும்மா இல்ல, கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய, அதனால தான் பாருங்க கடைசி பகுதியில் இந்த அதிகாரத்தில் வாசிங்கன்னா அவன் முகத்தையே பார்க்க முடியல. கர்த்தர் இறங்கினாலுமா அவன் இறங்கி வரான். அண்ணன் தம்பிங்க கூடவே இருந்து ஊழியம் செய்ய சொல்றப்ப அவன் மூஞ்சியை பார்க்க முடியல. நாங்க சால்வையை போட்டு மூடிக்கிறான். அந்த அளவுக்கு பிரகாசம் உன் முகத்தில் இருக்கிறது. அவ்வளவு பெரிய வல்லமை உன்னிடத்தில் இருக்குது. There's a lot of restoration that we can see, that we can receive that power from you. That's how God will use you in the days to come. If you can rise up, if you can prepare yourself. அவன் ஏறி கர்த்தருடைய சமூகத்தில் ஏறி ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருக்கிறான். இங்க பாருங்க, அழகா சொல்லுது 5வது வசனம். எத்தனை பேர் பிடிச்சிக்கிறீங்களோ பிடிச்சிங்க சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக இறங்குவார். கர்த்தர் எனக்காக இறங்குவார். என் அருகிலே நின்று, என் அருகிலே என்னை சுமந்து அவரை என்னிலே வெளிப்படுத்துவார். என்னிலிருந்து கர்த்தர் வெளிப்பட துவங்குவார். சொல்லுங்க, என்னிலிருந்து கர்த்தர் வெளிப்பட துவங்குவார். The Lord will reveal out of me. There will be revelation out of me. கர்த்தர் என்னிலிருந்து வெளிப்படுவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னிலிருந்து வெளிப்படுவார். கர்த்தர் என்னிலிருந்து வெளிப்பட விரும்புறவங்க எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண துவங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னிலே நீர் வெளிப்பட வேண்டாம். ஆண்டவரே என்னிலே நீர் ஒளிப்பட வேண்டாம். ஆண்டவரே எனக்குள்ள இருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டாம். என கர்த்தருடைய மகிமை வெளிரகமாய் மாறும் பொழுது ஓ மாம்சமான யாவும் அதை காணும். என்னிலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது மாம்சமான எல்லாம் என்னிலே காணும். பாருங்க, இந்த வசனத்துடைய ஆதாரத்தை நீங்க பார்க்கறீங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் ஓ அநேகர் பார்ப்பார்கள், அவைகள் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்கு என்னிலே கர்த்தர் ஒரு ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். என்னிலே கர்த்தர் அவருக்குள்ள இன்னும் கூட கடந்து வர வேண்டும் என்ற அந்த பாதைகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பாதைகளை எதிர்பார்க்கிற ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிலே இறங்குவேன், நான் உன்னோடு கூட நிற்பேன், உன்னோடு கூட இருந்து நான் மகிமையாய் காரியங்களை செய்து கொண்டே இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அவருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் சந்ததியானது, என் சந்தானமானது இந்த பூமியின் நடுவுல, இந்த ஜாதிகளின் நடுவுல, இந்த எல்லைகளின் நடுவுல, நாங்க வாழ்ற எங்களுடைய பகுதிகளின் நடுவுல அறியப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவரே இந்த பகுதிகள் எல்லாம் அறியப்பட்டு இருக்கட்டும், எல்லா இடங்களும் அறியப்பட்டு இருக்கட்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை எல்லாரும் அறியத்தக்கதாய், சுற்றுலாதவரை பேசத்தக்கதாய் அன்று இருக்கிற சாபங்களை கர்த்தர் நீக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.